கூட்டணி ஆட்சியில் ஏற்பட்டால் இருதும் பிரதானமான எதிரியாக மாறுவார்கள். இந்த திமுக அதிமுக களம் காண்பார்கள். முதலில் முன்பு விஜயப்பட்ட தேசிய காலத்தில் முதலிட கட்சி அதிமுக, இரண்டாவது இட கட்சி திமுக. இப்பொழுது முதலிட கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லாதவர்களை அரியணையில் ஏற்று காங்கிரஸையும் அமைச்சரவை செய்து பலம் பெற செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் திமுக இதை முன்னெடுக்கிறார்கள். பாஜகவிற்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் ராஜ்மோகனுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எவ்வித அரசியல் நாகரிகம் இல்லாமல் அதனை ஒன்றையே குறியாக கொண்டு கீழ்த்தரமாக அவர்கள் பாஜகவில் போய்விட்டார்கள் என்று காங்கிரஸ் மீது திமுக மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். சோ அவர்கள் அரணையில் இருக்கக்கூடாது, அதனால் பிஜேபி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு போன்ற கட்சிகள் முன்பு முதல் இரண்டாவது இடத்தில் இருந்தார்கள். எனவே முதலிடத்தில் வந்த தாவேகாவையும் தங்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸையும் பாடம் படித்துக் கொடுப்பதற்காக திமுக தான் இதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டிஷன் பாஜகவும் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. இணைப்பில் உங்களுடைய மிக விரிவான தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி ரவீந்திர துரைசாமி சார். தற்பொழுது நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேகமான தகவலினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் மத்தியில் நடந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் சொல்லுகின்றன. இதில் இரண்டு அம்சங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஒன்று, திமுகவும் அதிமுக இரண்டரை ஆண்டுகள் ஆட்சியை நடத்தலாம் என்கிற ஒரு கருத்தானது முன்வைக்கப்பட்டதாகவும் இதற்கு திமுக தரப்பிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டாம் என்கிற ஒரு கருத்து முன்மொழியப்பட்டதாகவும் அதே சமயத்தில் கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவினுடைய ஆட்சியை தொடரலாம் என்கிற ஒரு கருதுகோளானது பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பதற்கு வெளியிலிருந்து திமுக ஆதரவு தருவது